வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மீஷோ ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து என்னோடய கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த திங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பொருட்கள் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி பொருட்கள் தான் நான் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுனால இப்போ இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே இது வந்து ரொம்பவே ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சில பொருட்களை வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன மாதிரியான பொருட்கள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீஷோ ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து ஒரு 2 வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னுமே பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து போட்டு வாங்குகிற காசுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து ஒர்த்தாக நம்ம வந்து வாங்கலாமா, நல்ல லைஃப் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வாங்க வந்து நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆயில் பாட்டில் பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து 2 பாட்டில் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக 500 ml எண்ணெய் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஊற்ற முடியுது. அது மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷத்துக்கு மேலவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து கழுவுறதுக்கு கூட ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 பாட்டில்லையும் சேர்த்து கரெக்டாக 1 லிட்டர் ஆயில் வந்து பிடிக்குது. அதே மாதிரி இது வந்து நல்ல எல்லோ கலரில் இருக்கிறதுனால அதோட மூடி நம்ம எந்த கிச்சனுக்கு இதை வந்து வச்சு யூஸ் பண்ணாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து எண்ணெய் பிசுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம இதை வந்து பிடிச்சி நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாட்டிலோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆயில் கண்டெய்னர் தான். இது வந்து உள்ளுக்குள்ளே ப்ரஷ் வந்து வருது, அந்த மூடியிலே வந்து அட்டாச் ஆகி வருது. அந்த ப்ரஷ்ஷை கூட நம்ம தனியாக எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்ல குட்டியாக அழகாக இருக்கிறதுனால இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து லிங்க் கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்து நம்ம ஈஸியாக வாஷ் பண்ணி திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து ஒரு ஆயில் கேன் தான். இது வந்து ஸ்டீலில் வந்து வரதுனால இது வந்து நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்குள்ளே பிடிக்குது. இது ஃபுல்லாக 1 லிட்டர் பிடிக்காது. ஒரு 800 ml கிட்டே இது வந்து பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்டீல் அப்படிங்கிறதுனால இது வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிடிச்சி தூக்கிறதுக்கும் அது வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபில்டர் காஃபி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஃபில்டர் தான் இது. இதுவுமே நான் வந்து மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி இது வந்து நான் விலை வந்து எனக்கு மற்ற வெப்சைட்டில் வந்து செக் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் மீஷோவில் வந்து வாங்கும்போது விலை ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டும் வந்து லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக மேலே அந்த லிட்டு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல கிளாஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த அஞ்சரை பெட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நான் வாங்கி ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகுது. இதுவுமே ரொம்ப நல்லாவே வந்து யூஸ் ஆகுது. அதோட மூடி வந்து கண்ணாடியில் கொடுத்துருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே என்ன பொருட்கள் இருக்குது, எந்த பொருள் வந்து தீர்ந்து போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக பார்த்த உடனே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வரைக்குமே இது வந்து நல்லா யூஸ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நல்லா வெயிட்டு அதோட இந்த சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்கான மெட்டலில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப நாளுக்கும் இந்த லைஃப் வரும். இது வாங்கி நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. இதோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா லிங்க்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சனே. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம போட்டு வாங்குகிற காசுக்கு இது எல்லாமே வந்து ரொம்பவே ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி பூவோடு வந்து வர்ற மாதிரியான ஒரு ஃப்ளவர் வேஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா மல்டி கலரில் இருக்குது. கலர் கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கி வைக்கலாம். ஹாலில் வந்து இப்படி நம்ம டீ டேபிள் மேலே வந்து வைக்கும்போது அந்த லுக்கே வந்து தனியாக தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே நம்மளோட ஹாலே வந்து வேறு லெவலில் மாறிடும். ஸோ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.
அந்த கீழே வர்ற பாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வுட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. வேணும் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணும்போது கூட இது டஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே மேலே இருக்கிற அந்த குட்டி குட்டியாக காம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கலட்டி நம்ம தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி திரும்ப வந்து ட்ரை பண்ணி அதிலே வந்து செருகி வைக்கிற மாதிரி தான் அந்த ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இது வந்து செட் ஆஃப் 3 வந்து வருது. இந்த ட்ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்கான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப நாளுக்கு நமக்கு வந்து லைஃப் வரும். இது இப்போ தான் ரீசெண்ட் டைமில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் கிட்ட ஆகுது. இப்போ வரைக்குமே இது நல்லா வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போது கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க அப்படின்னா டீ வைக்கிறதுக்கு, ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கோ, ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி ட்ரேயில் வந்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. விலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒயிட் கலர் பிளேட்டு. இது வந்து இந்த பீங்கான் பிளேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பிளேட்டு தான். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போது வீட்டில் வந்து கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டைனிங் டேபிளில் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பிளேட்டோட லிங்க்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளேட் வந்து வாங்கியாச்சு. அது வந்து வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு வாங்கணும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டாண்டு தான் இது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து நிறைய பிளேட்டு கிட்டத்தட்ட ஒரு 11-12 பிளேட்ஸ் வந்து வைக்கிற மாதிரியான இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசெண்ட் டைமில் ஒரு 4 மாதத்துக்கிட்ட ஆகிடுச்சு நான் இதை வந்து வாங்கி. இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த பிளேட்ஸ் எல்லாமே நான் இதில் தான் அரேஞ்ச் பண்ணி வந்து வைப்பேன். கிச்சனே வந்து பார்க்கறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவுமே நம்ம வந்து போட்டு வாங்குகிற காசுக்கு ரொம்பவே ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இதோட மீஷோ லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணினேன் எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ப்ராடக்ட் பிடிச்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.